Hi guys, welcome back to SPGK channel. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ வந்து நம்ம நியூ இயர் ஸ்பெஷலுக்காக பிரியாணி செய்ய போறோம். அந்த பிரியாணி எப்படி செஞ்சு எப்படி வந்து நம்ம சாப்பிடலாம்னு வந்து பார்க்கலாம் வாங்க உள்ள போயிட்டு. கைஸ் இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக எல்லாம் வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி நேச்சுரலாக எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸு, தக்காளி, அப்புறம் வெங்காயம், அது எண்ணெய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேக வச்ச கறியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குண்டாவில் வந்து நல்லா நெய்யை வந்து போட்டுக்கோங்க. நல்லா நெய் வந்து இது கெட்டியாக இருந்து வந்து நல்லா லூஸாக வரையும். அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இதாகன பின்னாடி வெங்காயம் நல்லா எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா ஈக்குவலாக எடுத்து வந்து நல்லா போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. நல்லா இதை நல்லா கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரையும். அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லும். தக்காளி நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு கையளவு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கைஸ், இந்த இஞ்சி பூண்டு வந்து வீட்டிலே அரைச்சது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரௌனாக ஆகணும், லைட்டாக ஸ்மெல்லாம் வரும். அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச வந்து இது பிரியாணி மசாலா அதை லைட்டாக எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நல்லா இது வந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்ச நாட்டுக்கோழி கறியை வந்து எடுத்துக்குவோம். அதை வந்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பிரியாணியில் அவ்வளோ வேகாதுன்னு சொல்லிட்டு இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். இதை வந்து விட்டு நல்லா இப்போ எடுத்து போட்டுக்கலாம். எல்லா கறியும் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி எல்லா கறியும் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக எல்லாம் நல்லா ஃபுல்லாக கலக்கி விடுங்க. ஃபுல்லாக கலங்கணும். நல்லா கலக்கினே இருங்க கொஞ்சம் நேரம். அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள், தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்து எல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவு ஈக்குவலாக எடுத்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவு ஃபுல்லாக கறி முழுங்குற அளவு ஃபுல்லாக தண்ணியை விட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்து கறி வேகணும். கறி வெந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கறி வெந்துக்குதான்னு பார்த்து பாருங்கள். எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எல்லாமே கறியெல்லாம் வெந்துருந்துச்சுன்னா கரெக்டாக பாருங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து விடுங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை வந்து அப்படியே எடுத்து லைட்டாக அப்படியே தூங்கின மாதிரி அப்படியே போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா அரிசியும் உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. வந்து நல்லா வந்து இப்போ வந்து நான் வந்து 3 கேஜி கிட்ட வந்து அரிசி எடுத்துருக்கேன், போட்டிருக்கேன். பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா வந்து மசாலா எல்லாமே அரிசியில் வந்து உட்காரணும். அப்புறம் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் நாள் கலக்குங்க. நல்லா எல்லா மசாலாலாம் அரிசியில் வந்து போகணும். இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் தண்ணி லைட்டாக தான் இருக்கணும். அது ஆஃப்டர் 10 மினிட்ஸ் லேட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் வந்து நல்லா வந்து இதை வந்து கையில் எடுத்தோன்னா வந்து உதிரியாக இருக்கணும். அரிசி வந்து அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைட் டிஷ்லாம் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் வந்து ஏன் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலை வந்து நல்லா ஹெல்த்தி வந்து அதுவும் இல்லாமல் பாக்டீரியாலாம் இருந்தாக்க கொஞ்சம் எடுத்துடும் சூடாக வச்சு போட்டு சாப்பிட்டோன்னா. அதனால் அப்படியே வாழை இலையில் நல்லா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் டேஸ்டிங் பண்ணலாம் வாங்க. வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைடிஷ்லாம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பிரியாணிலாம் நல்லா பலப்படம் நல்லா இருக்குது. கேஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு சாப்பிட்றேன். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது. அப்படியே வாயில் வச்சு ஊது செம்மையாக இருக்குது. ஓகே லைக் கைஸ், இது வந்து நம்ம நாட்டுக்கோழி சிக்கனை வந்து எப்படி வந்து பிரியாணி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நான் வந்து இந்த நியூ இயர்க்கு ஸ்பெஷலுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட்டே இருப்பேன். அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.